ஒரு முதலமைச்சர் நள்ளிரவுல சுட்டி செய்தி போடுறாப்ல. இந்த ஜனநாயகன் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம பிஜேபி அரசு தடுக்குதுங்க. பிஜேபி எதிர்க்கிறீங்களா? நாங்க நம்பணும். ஆபரேஷன் சிந்தூருக்கு உலகத்துக்கு முன்னாடி கொடியை பிடிச்சி பேரணி போனது யார்? வாழ்த்தி நீங்க தானே. நீ கல்வி சிறந்த தமிழ்நாடுல நடிகை பேச வைக்கிற, மடிக்கணின்னு கொடுக்குற இடத்துல நடிகை இயக்குனரை பேச வைக்கிற, ஏன் அறிவு சான்றோனே இல்லையா? ஏன் உங்க அமைச்சர் பெருமக்கள் ராசாவோட அறிஞன் வேணுமா உனக்கு பேச வைக்க முடியாது? திருச்சி சிவாவோட சான்றோன் வேணுமா பேச வைக்க முடியாது? என்ன சிரிக்கிறீங்க? நிரந்தர முதல்வர் அப்படின்னா என்ன? வான நிரந்தரம்டா, கடல் நிரந்தரம்டா, மலைய நிரந்தரம்ல வெட்டி வித்துட்டா நாய். வளர்கிற பிள்ளை அவன் என் தம்பி விஜய் பிரபாகர்லாம் இந்த காங்கிரஸ் பாரதிய இந்திய கட்சிகள் எதுக்கு என் நிலத்துக்கு முதல்ல? நீ எதுக்கு சொல்லு? என் வீட்டு இளவு கழுவிய? நான் செத்ததே ஒன்னாலதான். நீ பிராமண கடப்பாடை கொண்டு வந்து திராவிட குட்டியச்சவரை இடிப்பேன்ட்டாரு அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. மாவோ சொல்றாரு, நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் என் எதிரி தான் தீர்மானிக்கிறான்னு நீங்க தான் சொன்னீங்க. நான் கடப்பாறைய, அதுவும் பிராமண கடப்பாறையை எடுக்க வேண்டிய நிலையில ஒண்ணி நிறுத்தினது யாரு? நீ தான். வெறித்தனமா அப்படியே வாழையும் கரும்பே பிச்சுகள் ஓடுவான். வெறித்தனம் அதான் எங்க சொன்ன வெறித்தனம். அது Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. பொங்கல் பண்டிகையை திராவிட பொங்கல் கொண்டாடுங்க அப்படின்னு இப்ப திமுக திராவிட பொங்கலா நான் என் பிள்ளைகளுக்கு தன்மானமிக்க தமிழ் மக்களுக்கு திராவிடத்தை பொங்க வைங்க, அடுப்புல போட்டு திராவிட குப்பையை கொளுத்தி அதுல பொங்குங்கிற தித்திக்கும் தீந்தமிழ் பொங்கலை பொங்குங்க. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், என்னரும் தமிழ் சொந்தங்களே, நம் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுங்கிறார். அது மாதிரி நம் மீது சுமத்தப்பட்ட திராவிட அந்த தீண்டாமை இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது. நீ பிராமண கடப்பாடை கொண்டு வந்து திராவிட குட்டியச்சவரை இடிப்பேன்ட்டாரு அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. மாவோ சொல்றாரு, நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் என் எதிரி தான் தீர்மானிக்கிறான்னு நீங்க தான் சொன்னீங்க. நான் கடப்பாறைய, அதுவும் பிராமண கடப்பாறையை எடுக்க வேண்டிய நிலையில ஒண்ணி நிறுத்தினது யாரு? நீ தான். 100 ஆண்டுக்கு முன்னாடி முதல்ல நீ எடுத்த ஆயுதம் இது. இந்த பிராமண கடப்பாறை யாரை இடிக்க? என்னை இடிக்க. இங்க நின்னுக்கிறது இவரு, எங்க தங்கச்சி நின்னுக்கிறது. இவர் பிராமணன், இவன் பாப்பான் உன் எதிரி. அது சரி, நீ யாரு? நீ யாருப்பா? நீ முதல்ல எந்திரிப்பா. இவன் எதிரின்னு தான் எனக்கு தெரியுமே. ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் பரம்பரையில வந்தவனுக்கு இது எதிரி நீங்க கற்பிக்க வேண்டியது இல்ல. புரியுதா? நீயும் கற்பிக்க வேண்டியது இல்ல. ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீரழமை திறமை என்று செயல் மறந்து வாழ்த்துதுமேன் பா எழுதினவன் பேரனுக்கு நீ சொல்ல வேண்டியது இல்ல. அந்த வரியை எடுத்தீல நீ எனக்கு கற்பிக்க வேண்டியது இல்ல. வைக்கவே துணிவில்லாத நீ எனக்கு எதிரி அடையாளம் கட்டுற. நீ கோலை, நீ எதுக்கு எனக்கு வீரனுக்கு அடையாளம் கட்டுற எதிரியே? நீ ஓரத்துல போய் உட்காரு. நீ யாரு? தன்மானமிக்க தமிழ் மக்கள்கிட்ட சொல்றேன், நீங்கள் தமிழர்களா திராவிடர்களா? தமிழனின் திருநாளை, தமிழனின் பொங்கலை எதுக்கு திராவிட பொங்கல் நீ அடையாளப்படுத்துற? எதுக்கு அடையாளப்படுத்துற? நீ ஆதி தமிழனை தமிழனை திராவிடன் போட்டு 3 சகதியில போட்டு கிளர்ந்து எழுதுறான். அழிடா எடுறா, ஆதி திராவிடன் தூக்குடா, ஆதி தமிழன் எழுதுறான்னு இப்ப யாரு எது பண்றான்? நீ என்னை பறையன்னு சொல்றது இழிவுன்னு நான் நினைக்கிறியா? இல்ல, வள்ளுவனே பறையன், ஆதி பாட்டன் சிவனே, ஆதி இறை சிவனே பறையன். அதுல சொல்றதுல எனக்கு திமிரு இருக்கு, பெருமிதம் இருக்கு, நிமிர்வு இருக்கு. நீ யார் அந்த சொல்ல சிறுமைப்படுத்துறதுக்கு? அதான் என் தாத்தன் சொல்றான், ரெட்டமலை சீனிவாசன். பறையன்கிற இழி சொல்லு நீ நினைக்கிறான், அதை எழிச்சு சொல்ல மாற்றாங்கிறான். அதனாலே நான் 1 பைசா தமிழன் எழுத நான் பறையன்னு இதழ் நடத்தினேங்கிறப்பல. இதழுக்கு பேரே நான் பறையன்னு வச்சேன்டா, நான் நடத்துற இதழுக்கு பேருன்றப்பல. நீ சும்மா எங்களை அப்படியே ஊனப்படுத்தி குற்றப்படுத்தி என்ற சென்னில தமிழ் படிச்சா வளம் கிடைக்குமா, தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா? தமிழ் எனக்கு வேலையும் சோறும் இல்லடா, என் உயிர்னு கிளர்ந்தெழுகிற ஒரு கூட்டம் வந்துட்டுது. அது என் முகம், என் முகவரி, என் அடையாளம், எல்லாம் என் இலக்கியம், என் கலை, என் அறிவியல், என் அரசியல், என் வரலாறு எல்லாமே தானே எனக்கு கற்பிக்குது. நீ எனக்கு அதெல்லாம் அது ஒரு காலம். திராவிடத்தை தூக்கிட்டு குடுகுடு போய் தூக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்களா, தெருவுல குடுகுடுப்பக்காரன் நல்ல காலம் பிறக்குதுன்னு அடிக்கிறது இல்லை. ஏன்? இவங்க ஆட்சியில எப்பவும் நல்ல காலம் பிறக்காதுன்னு போயிட்டான். என்னையா எவனும் அடிக்கிறது இல்ல.
ராமதாஸ் வந்து திமுகவுக்கு நற்சான்றிதழ் கொடுத்திருக்காரு. அது எங்க ஐயாவோட கருத்து. எங்க ஐயாவோட கருத்தை நான் எப்பவுமே எதிர் விமர்சனம் செய்யறது இல்ல. அது விடுங்க, அது அவருடைய கருத்து. நான் என்ன சொல்றேங்கிறத நீங்க பாருங்க. 2026 தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியுடைய கபில் கலைஞர் வந்து புலி மாதிரி பாயணும் அப்படின்னு பேசுறாங்க. இப்போ முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, திமுகவினர் வந்து ஒரே ஒரு டீ குடிச்சிட்டு திமுக காரன் வந்து ஏன் டீ குடிக்கணும்? அவங்கதான் வீரருக்கு வெறித்தனமா இருக்கான். அப்படியே வெறித்தனமா ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான்னு பேசிக்கும் போது பின்னாடி திரைக்கு பின்னாடி வந்து அவன் போட்டுக்கிட்டு இருக்கான் வீரன். அனுபவா 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 அண்ணன் அனுபவா வெறித்தனமா அப்படியே வாழையும் கரும்பே பிச்சுக்கிட்டு ஓடுவான். வெறித்தனம் அதான் எங்க சொன்ன வெறித்தனம். அது ஐயோ ஐயோ எப்படி சும்மாதான் பேசுது. எதிராக நிக்க முடியாதுன்னு சொல்றாரு. நிக்க எப்படி முடியும்? நிக்க எப்படி முடியும்? எப்படி முடியும்? ஏதாவது தெளிவு ஊட்டத்தை சேர்த்துக்கிட்டு நீ வரியா உனக்கு அரை விழுக்க புள்ளி வாக்கு இருக்கான்னு தெரியாதவனு கூட சீட்டு. சரி வச்சுக்க. எதுக்கு நோட்டு? இதான் பெரிய என்ன பெரிய இந்த பொங்கலப்ப இந்த 3000 ரூபாய் இதுக்கு 6800 கோடி இதுல இழக்கிறோம். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன். இந்த 4.5 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி வாங்கிருக்கேன். இந்த 4.5 லட்சம் கோடியில இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடா என்னால மாத்த முடியும். இப்ப வரைக்கும் மழை பெஞ்சா கழிவு நீர் மழை நீர் வழிந்தோட இல்ல, குடிநீரோட கழிவு நீர் கலந்து வருது. ஏன்னா கலப்புறாங்க. அது ஏற்றதாழ்வற்ற சமத்துவத்தை தண்ணியில உருவாக்குறாங்க. இவங்கள போய் பேசிக்கிறீங்க. 60 வருஷம் 65 வருஷம் ஆண்டுட்டாங்க. இன்னும் தலைநகர்லயே பயணிக்க பாதை இல்ல. மழை நீரும் கழிவு நீரும் அழகா வெளியில போறதுக்கு தேங்காம போறதுக்கு ஒண்ணும் இல்ல. தம்பி, வெள்ளத்தை தேங்க வச்சு வெள்ள நிவாரணம் கொடுக்கறது தேர்தல் அரசியல். வெள்ளமே தேங்காத சாலையை போட்டு பராமரிச்சு கொண்டு போறது மக்கள் அரசியல். நான் இந்த அரசியல் இருக்கேன், அவங்க அந்த அரசியல் இருக்காங்க. நீங்க எந்த அரசியல நிக்க போறீங்க? அதான் இப்ப கேள்வி. புரியுதா? என் தம்பிக்கு தான் சொல்றேன். இந்த பதில் புரியுதா? புரியுது. வேற பேசுற பராசக்தி நடிப்பு சார்ந்து கிடைச்சிருக்கு. ஆனா ஜனநாயகம் அது தெரியல. வெறுப்புக்கு இயங்கும். இப்ப நான் நடிச்ச அடங்காத என் தம்பி சண்முகம் எடுத்தா. இப்ப எங்க அண்ணன் சரத்குமார், நான், என் தம்பி ஜீவபிராசு கதாநாயகனா நடிச்சாப்ல. நான் ஒரு காட்சி தான் நடிச்சேன். அதுலயே 6-7 வெட்டிட்டாங்க. நீ இந்த இப்ப சொன்னல, நீ மதத்தை காத்துட்டு மனிதத்தை கொல்ல நினைக்கிற, நான் மதத்தை தவிர்த்து மனிதனை காக்க நினைக்கிறேன் அப்படின்னதை தூக்கிட்டாங்க. அதனாலதான் இப்ப ஒரு தடவை போயிட்டேன். புரியுதா? இப்ப இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் அதுல 500 இடங்கள்ல வெட்டிட்டாங்க. இப்ப அவங்க அவங்களுக்கு ஏற்படைய எந்த அரசும் தன்னை புகழ்வது தனக்கு ஆதரவா வர கருத்து சுதந்திரங்குது. அதுக்கு எதிர்கருத்துக்களை அது குறவலையை நெரிக்குது. அதை பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அது அப்படிதான் செய்யுது. இப்ப அண்ணன் எடுத்த குற்ற பத்திரிக்கைன்னு ஒரு படம் வந்ததுல எப்படி கொதறி வந்ததுன்னு தெரியும். உங்களுக்கு தெரியும். மூங்கில் கோட்டைன்னு ஒரு படம் எடுத்த ஆபாவான அது முடங்கி அதோட படம் எடுக்கவே முடியாம போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது. அதுல அதுக்குள்ள என்ன இவ்வளவு தூரம் அவங்க நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. அத எனக்கு நான் என்ன பாக்குறேன்னா, நேத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஜனநாயகன் படத்துக்கு நான் என்ன நினைக்கிறேன், திரையில் வர்ற ஜனநாயகனை பத்தி நீங்க பேசுறீங்க, தரையில நிக்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன். என்னை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்ன ஒரு சிக்கல், நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த படத்துக்கு இந்த பொழுதுபோக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க. பகுதி நேர ஆசிரியன் வீதியில போராடுறான், அதை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறீங்களே. தேர்வு வருது, தேர்வு நேரத்துல பாடம் நடத்தி பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டிய அறிவிப்பு கூட்டுகிற ஆசான்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்க. அவனை அடிச்சு தலைமுடிய பிடிச்சு வண்டியில ஏத்தி கையை கால உடைக்கிறான். அதை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. சம வேலை பார்க்கிறோம், சம ஊதியம் கொடுங்க ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நிக்கிறான். பணி நிரந்தரம் கட்டி நிக்கிறான். தேவதை போல சேவை செஞ்ச மக்கள் கொரோனா நேரத்தில் அவர்கள் இன்னைக்கு தேவையில்லைன்னு சொல்லி செவிலியரை வீதியில போட்டிருக்க. அதை பேச மாட்டேங்கிற. இந்த அரசு மருத்துவர்கள் மறுபடி வீதிக்கு வந்துட்டான், எனக்கு ஊதிய உயர்வு கொடுன்னு. அதை பேச மாட்டேங்கிறீங்க. இதையெல்லாம் கவனிக்காத முதல்வர் இந்த ஜனநாயகம் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம இந்த மறுக்குதுன்னு போடுறாப்ல. அப்ப இது முதன்மையான பிரச்சனையா இருக்கு. நீங்க எப்படி ஆட்சி நடத்துறீங்க? நான் ஈரோடு கிழக்குல உங்களை எதிர்த்து போட்டிட்டேன். 5 நிமிஷம் அந்த குறித்த நேரத்துக்கு மேல பேசிட்டேன். அதுக்கு 7 வழக்கு என்னை என் பிள்ளைகள் மேல நிறுத்தி 2 நாளை செலவழிச்சு ஈரோட்ல போய் நிக்க 7 வழக்கு போட்டிருக்கீங்க நீங்க. 5 நிமிஷம் நான் கூட பேசிட்டேன். ஒரு கூட்ட நெரிசல 41 பேர் மரணிச்சிருக்காங்க. அதுல யாரு வேலையுமே நீங்க முதல்
தகவல் அறிக்கையில எஃப்ஐஆர் போடலை, எப்படி வழக்காவே ஆக்கல? இந்த நாட்டுல ஒரு மனித புனிதன் நீ மதுக்கடை திறந்து குடிக்க வச்ச காலத்துல ராஜாஜியை திறந்த 6000 பள்ளிக்கூடத்தை 3 பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சு 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து எங்களை படிக்க வச்ச என் தாத்தன் காமராஜர் ஒரு வலையொலிக்காரன் அவ்வளவு இழிவா பேசுற. நீ அவனுக்கு 2 மிஷின்கன் கண்ணோட 2 போலீஸ் பாதுகாப்பை போட்டு அவனை பாதுகாத்து வச்சிருக்க. அவன் மேல ஏன் வழக்கு போடல? ஏன் போடல? உங்க துணிவு இல்லாம அவன் பேசுறான். தமிழ் மக்களின் பேரன்பு மிக்க ஒரு பெருந்தலைவனை இப்ப சீமாண்டைக்கு நின்று பேசுறான். அவன் புகட்டாத கல்வி அறிவா சொல்லுங்க? அவன் கட்டின பள்ளிக்கூடத்துல படிச்சுதானே நாங்கள வந்திருக்கோம். தனக்கு கிடைக்காத கல்வி மற்றவர்களுக்கு நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் படிக்க வச்சவனை எப்படி நீ இழிவா பேச அனுமதிக்கிற? உன் ஈவாராவை பேசினா தாங்க முடியல. ஒரே நாள்ல 150 வழக்க போட்ட நீ. ஒரே நாள்ல 150 வழக்கு எம்எல்ஏ போட்டாங்களா இல்லையா? சொல்லுங்க, போட்டாங்களா இல்லையா? அப்ப என் தாத்தனை பேசும்போது எங்கடா நீ என்ன வேடிக்கை பார்த்துருக்கீங்க? நீங்க எத்தனை நாளத்துக்கு? 5 வருஷம் இல்ல 10 வருஷம் 15 வருஷம் பார்த்தோம்டா. நிரந்தர முதல்வர் சொன்னவெல்லாம் எங்க படுத்திருக்கான்னு என்ன சிரிக்கிறீங்க? நிரந்தர முதல்வர் அப்படின்னா என்ன? வான நிரந்தரம்டா, கடல் நிரந்தரம்டா, மலைய நிரந்தரம் இல்ல. வெட்டி வித்துட்டா நாய். மலைய நிரந்தரம் இல்ல. பார்த்து பண்ணணும். சும்மா ஒவ்வொன்னையும் சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. ஒரு பாடம் வரல அவ்வளவுதானே. இன்னைக்கு வரல, நாளைக்கு என் பிள்ளைகள் வந்தா பார்க்க போகுது. என்ன பண்டிகையில வரல கூட வசூல் படுவோம் இல்ல, அவ்வளவுதானே. அடுத்து கூட 10 நாள் ஓடனா அந்த பிள்ளைய பார்த்துட்டு போறோம், அவ்வளவுதான். அவ்வளவு நீ எங்க கொண்டு தள்ளுற? ஒரு அறிவு சமூகத்தை அழிவு சமூகமா மாத்திக்கிட்டே போறியே. நீ பள்ளி கல்லூரியில அரசியல் பேசக்கூடாது தடை போட்ட, நீ சினிமா பேசக்கூடாது ஏன்டா சொல்லல? நீ ஏன் சொல்ல? நீ ஏன் சொல்ல? என் இறை வழிபாட்டை விமர்சிச்ச நீ திரை வழிபாட்டை ஏன் விமர்சிக்கல? கதாநாயகன் வழிபாடு கடவுள் வழிபாடை விட மேன்மையானதுன்னு கட்டமைச்சிட்ட. அதே கல்லூரி விழாக்கள்ல இலக்கியவாதி பேச மாட்டான், இயக்குனர் பேசுவான். நற்றமிழ் சான்றோன் பேச மாட்டான், நடிகன் பேசுவான், நடிகை பேசுவான். அப்ப என்ன ஆகும்? சினிமா தான் இருக்கு உச்சம்னு. அங்க ஆடுறது என்ன? சங்கே முழங்கா பாடுறான். சங்க இலக்கியமும் தமிழ் இலக்கியம் பாடல்களுமா எழுச்சி பாடல்களுமா பாடுது. திரைப்பாட்டை பாடிக்கிட்டு அந்த வேஸ்ட போட்டு ஆடுறான். அப்புறம் அதனால திரையரங்குல தனக்கான தலைவனை தேடுறான். நீ கல்வி சிறந்த தமிழ்நாடுல நடிகை பேச வைக்கிற, மடிக்கணின்னு கொடுக்குற இடத்துல நடிகை இயக்குனரை பேச வைக்கிற. ஏன் அறிவு சான்றோனே இல்லையா? வறண்டு போச்சா? துணைவேந்தர்கள் இல்ல, பேராசிரியர்கள் இல்ல, கல்வி சான்றோர்கள் இல்ல, அறிவார்ந்த பெருமக்கள் இல்ல. ஏன் உங்க அமைச்சர் பெருமக்கள் ராசாவோட அறிஞர் வேணுமா உனக்கு பேச வைக்க முடியாது? திருச்சி சிவாவோட சான்றோன் வேணுமா பேச வைக்க முடியாது? என்ன வழக்கம் வச்சு என்ன வழக்கம்? எங்க கொண்டு போறீங்க நாட்டை? ஒரு முதலமைச்சர் நள்ளிரவுல சுட்டி செய்தி போடுறாப்ல. இந்த ஜனநாயகன் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம பிஜேபி அரசு தடுக்குதுன்னு. பிஜேபி எதிர்க்கிறீங்களா? நாங்க நம்பணும். ஆபரேஷன் சிந்தூருக்கு உலகத்துக்கு முன்னாடி கொடியை பிடிச்சிட்டு பேரணி போனது யார்? வாழ்த்தி நீங்க தானே. நீங்க தானே இடின்னு வர்றேன் மோடின்னு ஓடி போனது யார்? நாங்களா நீங்களா? யாரும் கண்டுக்கூடாது, எதையும் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் பணத்தை போட்டு பின்னம்னாலும் பணத்தை போட்டு மூடணும், ஊழல் லஞ்சம்னாலும் பணத்தை போட்டு மூடணும், ஏதாவது எடுத்து பேசா வாயில பணத்தை போட்டு மூடணும். இதுவேவா ஒரு ஆட்சி? திமுக கூட்டணி எப்போதும் ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்க மாட்டோம் அப்படின்னு இல்ல, ஒரு கோட்பாடு இருக்கு. நீங்க கர்நாடகால எல்லாம் கூட்டணி ஆட்சி நடத்திருக்காங்க. இதே இந்த தலைவர்கள் இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற போது பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ கூட்டணி வைக்கும் போது அந்த ஆட்சியில பங்கு ஏற்று அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதே இதை கேக்குறாங்க. அவங்க கேட்கறதுல தவறுன்னு சொல்ல முடியாது. அதான் அண்ணன் எங்க அண்ணன் சொல்றாரு. அதே எங்க அண்ணன் பாரதிய ஜனதா ஆட்சியில பங்கேற்று இருந்திருக்காங்கல்ல, வாஜ்பாய் அமைச்சரவையில. அதே எங்க அண்ணனுடைய முடிவு. அதில் போய் நம்ம கருத்து சொல்ல முடியாது. அவரு திமுக ஆள்றதுலயே அது ஆண்டட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கலாம். அதுல அவங்க வந்து கூட்டணிக்காக வந்து ஆதரிக்கல ஜனநாயகன் படத்துக்கு. அவங்க வந்து திமுகவுடைய கூட்டணி பேரம் பேசுவதற்காகவும் அவங்களுடைய சீட்டுகள் அதிகரிக்கவெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்திருக்காங்க. என் தம்பி ரொம்ப பின்னாடி சொல்றாப்புல விஜய் பிரபாகர். காங்கிரஸ் வந்து நம்பக்கூடாத துரோகிகள் இல்ல, அவன் எங்கள் இனத்தின் வரலாற்று பகைவன். கண்ணு முன்னாடி ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை நசிக்க நாசமாக்குன வரலாற்று பகைவர்கள்.
எவனாவது மறுக்க முடியுமா கேளுங்க? என் இனத்தை போர் நடத்தி கொன்னது காங்கிரஸ், அது ஆட்சின்னு நான் சொல்றத. ஏன்னா ரத்த சாட்சியா வாழ்ற மகன் நான். சொல்லுங்களா? என் தம்பி பாலச்சந்திரன் வரைக்கும் கொன்னவங்க அவங்க. அதனால கொலை வெறியில இருக்கேன். அதை போய் பேச கூடாது. என் நிலத்தினுடைய உரிமையை புறம் பறிச்சவன் முதலா இந்திய திணிச்சு, புரியுதா? என் மாநில உரிமை கச்சத்தீவை எடுத்து கொடுத்து அங்க வாழ்ந்த மலையக மக்கள்ல பல லட்சம் பேர் இரவோட இரவா குடியுரிமையற்றவர்களாக நாடற்றவர்களாக கொண்டு இறக்கி விட்டு திருப்பி ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தின் மூலமா என் நிலத்தினுடைய விடுதலை கனவை நசுக்கி கல்வியை பொதுப்பட்டியல் மாநில பட்டியலிருந்து தூக்கிட்டு போயிட்டு மருத்துவ உரிமை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இந்த நச்சு திட்டங்கள், இந்த அணு உலை, இந்த ஸ்டெர்லைட், ஏதோ இந்த மீத்தேன் ஈத்தேன் எல்லா கர்மாந்திரத்தையும் என் தலையில கட்டி இந்த காவிரி நதிநீர் உரிமை இழக்க செய்து கொஞ்ச நஞ்ச துரோகம் அயோக்கியத்தனமும் இல்ல. புரியுதா? அவன் போய் இந்த சந்தர்ப்பவாதி என் தம்பி சொல்ற மாதிரிலாம் அப்படி சாதாரண வார்த்தையில் சொல்றதை நான் விரும்பல. ஆனா புரிஞ்சுக்கணும், வளர்கிற பிள்ளை அவன் என் தம்பி விஜய் பிரபாகர்லாம் இந்த காங்கிரஸ் பாரதிய இந்திய கட்சிகள் எதுக்கு என் நிலத்துக்கு முதல்ல? நீ எதுக்கு சொல்லு? என் வீட்டு இளவு கழுவிய? நான் செத்ததே ஒன்னாலதான். அப்புறம் எல்லா உரிமையும் இழந்துட்டு நிக்கிறேன், எதுக்கு நிப்ப சொல்லு? எதுக்கு நிப்ப? நான் இவ்வளவு பேசுறேன்ல, இந்த உரிமையில ஏதாவது ஒன்றுக்கு இந்த கட்சிகள் நிக்கும்னு சொல்லுங்க, நாங்க அவங்களோட நிக்கிறோம். திருப்புறங்குன்ற வழிபாட்டுக்கு வருவேன். இந்த மலை மேல இருக்கிற இந்த தூண்ல விளக்கேத்தனம்ங்கிறத உரிமை கொண்டாடுவேன். பக்கத்துல இருக்க மலையை வெட்டி எடுத்துட்டு போவான் குவாரின்னு நீ கேட்க வர மாட்டேன். குண்டு இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருக்கும்னு என்னுடைய இது பாடுதே. அப்ப அந்த குன்றுல என் குமரன் இருந்தானா இல்லையா? அந்த குன்று குவாரி இது மட்டும் எப்படி? தேர்தல் வருதுன்னா உனக்கு என் இறை மேல நான் வச்சிருந்த பக்தியை பற்றை நீ வாக்காக்க துடிக்கிற. அப்ப அது எவ்வளவு இழிவு அரசியல்! இது எங்க இருக்கு மக்கள் அரசியல்? என்னுடைய மாண்பு, என்னுடைய பண்பாட்டு வழிபாட்டு அரசியல் இல்ல, உன்னுடைய வாக்கு அரசியல் அது. அதனால நான் அதை எதிர்க்கிறேன். என் முருகனுக்கு நீ சொல்லிதான் விளக்கத்தணும் எனக்கு ஒண்ணு இல்லையே. நீ யாரு முதல்ல? எங்க இருந்து வந்த? இத்தனை ஆண்டுகளா எங்க போய் இருந்த? நீ முருகன் மாநாடு நடத்தும் போது கூட நீ விளக்கத்த வரல. ஏன் வரல? அப்ப ஏன் விளக்கத்தல்? நீ ஏன் வரல? Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.